வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலான சிலைகளை அமைத்து தந்த தனிநபர் ஒருவர் உண்டு என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜியாகத்தான் இருப்பார். எந்த ஊருக்கு சென்றாலும் ஏதாவது ஒரு சிலையை சிவாஜி அவர்கள் திறந்து வைத்திருப்பார். கட்டபொம்மன், பாரதியார், அம்பேத்கர், வீர சிவாஜி, பசும்பொன் தேவர், வ.உ.சி. என இவர்களுக்கு மட்டுமல்லாது இன்னும் பல தலைவர்களின் சிலை அமைப்புகளுக்கு உதவி செய்தவர் சிவாஜி. ஒரு தனிநபர் இவ்வளவு சிலைகளை திறந்து வைத்திருக்கிறார், சிலைகள் அமைக்க நிதியுதவி செய்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான செய்தியாகும். சிவாஜி அவர்களின் நாட்டுப்பற்று, தேசத்தின் மேல் கொண்ட பக்தியே இதற்கு முழு முதல் காரணமாகும். பெருந்தலைவர் காமராஜரின் சிலைகளை அதிகமாக திறந்து வைத்தவரும் சிவாஜிதான். சென்னையில் கடற்கரை சாலையில் இருக்கும் திருவள்ளுவர் சிலை சிவாஜியின் நிதி உதவியில் அமைக்கப்பட்ட சிலையாகும். இந்த சிலை எப்போது, எதனால் அமைக்கப்பட்டது என்பது பற்றி இனிமேல் நாம் பார்க்கலாம். 1968ஆம் ஆண்டு 2வது உலகத் தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்துவதாக அறிவித்தார் அண்ணா. கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்ய வேண்டி இந்த மாநாட்டை நடத்த அண்ணா திட்டமிட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதே உலகத் தமிழ் மாநாட்டை நடத்துவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பமாகி விட்டது. காங்கிரஸ் கட்சியினர் இந்த மாநாட்டை பற்றி அதிக சிரத்தை இல்லாதவர்களாக இருந்தார்கள். பக்தவச்சலம் முதல்வராக இருந்தபோது அறிவிக்கப்பட்ட உலகத் தமிழ் மாநாடு சில ஆரம்ப கட்ட வேலைகள் மட்டுமே நடந்த நிலையில் அண்ணா முதல்வரானதும் உலகத் தமிழ் மாநாட்டு வேலைகளை ஆரம்பித்து விட்டார். இந்த மாநாடு உலகமே போற்றும் வகையில் அமைய வேண்டும் என்று அண்ணா நினைத்தார். இதற்காக அண்ணா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. நெடுஞ்செழியன், திருக்குறள் முனுசாமி, மயிலை சீனி, வெங்கடசாமி, கருணாநிதி, கவிஞர் சுரதா, குன்றக்குடி அடிகளார், டாக்டர் மு. வரதராசனார் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றார்கள். இந்த உலகத்தமிழ் மாநாடு தமிழர்களின் திருநாளான பொங்கலுக்கு முன் நடந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை கொண்டு ஜனவரி 4ஆம் தேதி மாநாடு தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. காலம் கடந்தாலும் இந்த மாநாடு மக்களின் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் அறிஞர்களின் திருவுருவ சிலைகளை நிறுவ வேண்டும் என்று அண்ணா முடிவெடுத்தார். 40 நாடுகளில் இருந்து தமிழில் அறிவு பெற்ற கலை வித்தகர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சென்னை கடற்கரை சாலையில் வைக்கப்படும் சிலைகளை பார்த்து எல்லோரும் வியப்பெய்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டம் உருவாக்கப்பட்டது. சிலைகளை கடற்கரையில் நிறுவும் பொறுப்பை சென்னை மாநகராட்சி எடுத்துக்கொண்டது. கார்டுவெல், வீரமாமுனிவர், ஜி.யு. போப் போன்ற ஆங்கில சான்றோர்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுக்காக அவர்களின் சிலைகளும் கடற்கரையில் நிறுவ முடிவெடுக்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்த கிறிஸ்தவ அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவ மத சான்றோரின் சிலை ஒன்றை அன்பளிப்பாக தருவதாக ஒப்புக்கொண்டு அதன்படி வழங்கினார்கள். இப்படி பல சிலைகளை பல பெரியவர்கள் செய்து தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். திருவள்ளுவர் சிலையை சிவாஜி அவர்களை செய்து தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. அண்ணாவின் விருப்பமே தன் விருப்பம் என்று அதை சிவாஜி அவர்கள் நிறைவேற்றினார். இந்த திருவள்ளுவர் சிலைக்கான பொருத்தமான மாதிரி எதுவும் சரியாக அமையவில்லை. அப்போது திருவள்ளுவர் சிலை மாடல் பொருத்தமாக இல்லாமல் விழா குழுவினர் அல்லாடுவதை கேள்விப்பட்ட சிவாஜி அவர்கள் தானே மாடலாக இருக்க முடிவெடுத்தார். இதற்காக சிவாஜி அவர்களுக்கு நல்ல மேக்கப் கலைஞரை கொண்டு திருவள்ளுவர் தோற்ற ஒப்பனை செய்யப்பட்டது. புகைப்படம் எடுத்து பார்த்தபோது எல்லோருக்கும் அது பிடித்திருக்கவே அதையே திருவள்ளுவர் சிலைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள முடிவானது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கும் திருவள்ளுவர் சிலையின் முகத்தை உற்று பார்த்தால் நடிகர் திலகம் சிவாஜியின் சாயல் தெரியும். தமிழ் மாநாட்டில் சிவாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவம் சிலருக்கு மனதில் உறுத்தலை ஏற்படுத்தியது. திமுக ஆட்சியில் நடக்கும் உலகத்தமிழ் மாநாட்டில் காங்கிரஸ் தொண்டனுக்கு முக்கியத்துவமா என்று பல பேருக்கு வயிற்றெரிச்சல். இதை அண்ணாவிடம் கூட சொன்னார்கள். ஆனால் யார் சொன்னதையும் காதில் வாங்காமல் தம்பி சிவாஜியின் மாடலில் திருவள்ளுவர் சிலை அமையட்டும் என்பதில் அண்ணா உறுதியாக இருந்தார். எல்லா காலகட்டங்களிலும் எதிர்ப்பிலேயே தன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு வளர்ந்த சிவாஜி அவர்கள் திமுகவில் ஒரு சிலரின் எதிர்ப்பை கண்டு அஞ்சவில்லை, மன வருத்தமும் கொள்ளவில்லை. ஔவையார், கண்ணகி, கம்பர், வ.உ.சி., பாரதியார், பாரதிதாசன் சிலைகளும் நிறுவப்பட்டன. கண்ணகி சிலையை தமிழக ஆசிரியர்களும் மாணவர்களும் கூட்டாக அன்பளிப்பாக கொடுத்தார்கள். சிவாஜி அவர்களால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை கி.ஆ.பி. விஸ்வநாதம் அவர்கள் திறந்து வைத்தார். கம்பர் சிலையை பக்தவச்சலம் திறந்து வைத்தார். கண்ணகி சிலையை ம.பொ.சி. திறந்து வைத்தார். உலகத்தமிழ் மாநாட்டை குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் தொடங்கி வைத்தார். காமராஜர் வரவேற்புரை ஆற்றினார். மாநாட்டு அலங்காரங்களை எஸ்.எஸ். வாசன், நாகிரெட்டி, ஏ.எல். சீனிவாசன், மெய்யப்ப செட்டியார் ஆகியோர் செய்திருந்தார்கள். ஏ.எல். சீனிவாசன் ஒரு பேட்டியில் 2வது உலகத்தமிழ் மாநாட்டில் சிவாஜி திருவள்ளுவர் சிலையை அன்பளிப்பாக கொடுத்தது மட்டுமல்லாமல் அலங்கார செலவுகளிலும் என்னுடன் சேர்ந்து சிலவற்றை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லியிருந்தார்.
அரசியல் விஷயங்களில் கட்சி பாகுபாடு பார்க்காமல் சிவாஜி கொடுத்த நிதி உதவிகளில் இதுவும் ஒன்று.